ஹாய் guys, this is your Chan. Welcome to Tamil Manwa. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வைடிட்டோட ரிமைனிங் இருக்க எல்லா சாப்டரையும் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன் பார்த்தா கரத்தாக்காரனும் ஆண் கோயில் தான் பேசிட்டு இருப்பாங்களா. இப்போ ஆண் கோயில் கேட்பான், ஆபியார் வின் பண்ண முடியுமா பார்த்துட்டு போனா அது காத்தாக்கார சொல்லுவான். ரெண்டு பேருக்குமே சரியான இன்ஜுரி, ரெண்டு பேரா ஒருத்தன் ஜெயிச்சாலும் அவுட்கம் பேடாக தான் இருக்கும் போது தெரியுது சொல்லிட்டு இருப்பான். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எயிட்டே கோயிலுன்ட்டு நேராக அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் அழுதுட்டு இருப்பான். நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, என் ஃப்ரெண்ட் அங்கே உயிரை கொடுத்து சண்டை கட்டிட்டு இருக்கான்ல, போய் தடுங்க, இல்லை அவனுக்கு ஹெல்ப்பாச்சு பண்ணுங்க சொல்லிட்டு போகலாம். அதுக்கு அந்த ஆஃபீஸர் சொல்லுவான், அம்மா நீ ஒன்றும் பயப்படாதம்மா, அப்படி நான் நேவி போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன், அவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க, அந்த நீ ஒன்றும் கவலைப்படாம உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாது சொல்லிட்டு இருப்பான். ஆபின்ட்டு வயிற்று தொட்டு பார்ப்பானா, ப்ளீடிங்கில் கொஞ்சம் லைட்டாக ஸ்டாப் ஆகிருக்குமா. ஆபின்ட்டு ஓகே சீக்கிரம் மேட்ச் முடிக்காது, எனக்கே ஆபத்தாக போயிடும் சொல்லிட்டு ஆபி நேராக ஃபைட்டுக்கு ரெடி ஆயிடுவான். அவன் கோட்டை கட்டிட்டு ஃபைட்டுக்கு கொஞ்சம் சீரியஸ் முடிவு வந்துடுவான். ஆபி போயிட்டு ஒரு பஞ்ச் பண்ணுவான், அவன் ஈஸியாக டாஜ் ஆயிடுவான். திரும்ப ஒரு ஃப்ளைங் கிக் பண்ணுவான், அதே டேக்கிள் ஆயிடுவான். அவன் ஆபியோட ஒரு மூவியும் நல்லா உன்னிப்பாக கவனிச்சு ஈஸியாக இருந்து தப்பிச்சுட்டு இருப்பான். லீ அங்கே ஒரு ஈட்டி மாதிரி இருக்குமா, அதை தான் ஆபி அட்டாக் பண்ண வருவான். பட் ஆபியர்லேருந்து டாஜ் ஆகிட்டு அந்த ஈட்டியை உதச்சி தள்ளிடுவான். பட் ரெண்டு பேருமே என்னதான் அவங்க ஃபுல் எஃபெக்ட் போட்டாலும் அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் ஃபைட் பண்ணல. ரெண்டு பேரும் இன்ஜுரி ஆகிருப்பாங்களா, ரெண்டு பேரும் டயர்ட் ஆயிடுவாங்க. லீல ஆபியை பார்த்து கேட்பான், உனக்கு உயிர் மேலே ஆசையே இல்லையா, அவ்வளோ ப்ளீட் ஆகிட்டு ஸ்டில் நீ தடுக்கணும்னு நினைச்சிருக்க. அதுக்கு ஆபி சொல்லுவான், எனக்கு உயிர் மேலே ஆசை இல்லையா கேட்குற, எனக்கு உயிர் மேலே பயமே இருக்கு. நீ அடிக்கடிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு எவ்வளோ அடி வாங்கிட்டேன்னு தெரியுமா. நான் அவ்வளோ போய் பயந்தாங்கன்னு என்னை தவிர யாருக்குமே தெரியாது. ஸோ என்னமோ வீக்கஸ்ட் பர்சனு முன்னாடி இந்த இடத்துல வந்து நிற்கணும்னா நான் அவ்வளோ ஆர்டர் ஒர்க் போட்டுக்கணும் தெரியுமா. எனக்கு எத்தனை பேர் அடித்தாலும் சரி அவனுக்கு கண்டு நான் பயந்து ஓடலை. அதுக்கு போல என் லைஃப்பை கண்டு தான் பயந்தேன். அந்த பயத்தையே ஓவர் கம் பண்ணணும்னு நினைச்சேன். அதே ஃபியூலாக மாற்றினேன். என்னை அடித்தவங்க எல்லாத்தையும் திருப்பி அடித்தேன். ஸோ நீ கேட்ட தெரியுமா பயப்படலையான்னு. அந்த பயம்தான் முன்னாடி என்னை நிற்க வச்சுக்குது. ஒன்ஸ் நான் பயத்தை கண்டு ஓடி போய்க்கலாம், இல்லாட்டி அந்த பயத்தை நான் ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டாவது சூஸ் பண்ணேன். எப்போ நான் ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அன்னைய வாழ்க்கையே சேஞ்ச் ஆச்சு. எப்படியாச்சும் வின் ஆகணும் சொல்லி முடிவு பண்ணேன். யாரெல்லாம் நீ அடிச்சு பயமுறுத்துன்னு நினைச்சாங்களோ சில என் கையில தான் அவங்க முடிவு வந்து எனக்கு தெரிஞ்சு அது இன்னைக்கும் மாறாது. ஆபியெல்லாம் சரியா பஞ்ச் கூட பண்ண முடியாதா, ஆனா அவன் ரெண்டு கை சேர்த்து பஞ்ச் பண்ணுவான் லீய. ஆடி லீ வீக்காக இருக்கானா, ஸோ லீ பறந்து போய் விடுவான். ஆபி பாப்பான், நேவி போலீஸ்லாம் வந்துட்டாங்க, இன்னும் தப்பிக்க முடியாது லீ, இதான் உன் எண்டு அப்படின்ட்டு இருப்பான். இந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தவங்களே சந்தோஷமாயிருவாங்க. அப்போ ஆபி ஃபைனலாக வின் பண்ணிட்டான், போலீஸ் வந்துச்சு, லீ அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சொல்லி சந்தோஷப்பட்டுருப்பாங்களா. இப்போ லீ சொல்லுவான், நான் ஆடி சொல்லிட்டேன் ஆபி, ரெண்டு பேரும் ஒருத்தர் செட்டாக தான் எண்டுன்னு, நீ சும்மா எண்டுன்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாலுமே இன்னைக்கு தான் எண்டு, பட் யாருக்கும் தான் நீ முடிவாகல சொல்லிட்டு இருப்பான். அவன் கையில் ஒரு லைட் இருக்குமா, தூக்கி போட்டுருவான். ஆடி கப்பல் ஃபுல்லாக கேஸ் ஸ்கின் இருக்குமா, அந்த லைட்டை ஃப்ளோவில் பட்டோன்னே அந்த ஷிப்பே ஃபுல்லாக ஃபயர் ஆயிரும். இந்த நேவி ஆஃபீஸர்லாம் பயந்துட்டு கிட்ட போக மாட்டாங்க. லீன் கப்பல் வெடிச்சிச்சுன்னா இவங்களுக்கு டேமேஜ் ஆயிரும் சொல்லி பயந்து தங்கே நின்றுப்பாங்க. லீன்ட்டு ஆபியை பார்த்து கேட்பான், ஆபி நான் அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டேன், என்ன மாதிரியே இருக்க ஒரு பர்சனை மீட் பண்ணணும்னு நினைச்சேன். லீயை பொறுத்தவரையும் இந்த உலகில் இருக்கவங்க எல்லாமே ஒரு சீப் அனிமல் தான். ஸோ யாருமே ஹியூமனை கன்சிடரே பண்ண மாட்டான். ஸோ இவனை மாதிரியே இருக்க ஒருத்தனை மீட் பண்ணு தானே வாழ்க்கை லட்சியமே. ஸோ ஆபின்னு சொல்லுவான், இதுன்னு மிகப்பெரிய தப்பா ஆபி சொல்லி கேட்பானா. அதுக்கு ஆபி ரிப்ளை பண்ணுவான், ஏன்னா மற்றவங்கள சீப் அனிமல் சொல்லிட்டு தெரியுறியா, உண்மையை சொன்னால் நீ தான் அனிமல் இங்கே இருக்கிறதுல, நீ ஹியூமனே கிடையாது, நீ ஒரு சைக்கோபேத்தரா சொல்லி கத்துவானா. லீ இதை கேட்டு சரியான கடுப்போய் நேராக போய் ஆபியை டேக்கிள் பண்ணிடுவான். ஆபின்ட்டு லீயோட ஃபேஸ்லேயே பஞ்ச் பண்ணுவான். பட் லீ அசரவே மாட்டான். அப்போ சைக்கோ மோடில் இருப்பானா. ஆபியை பார்த்து கேட்பான், நீ சொல்கிறதா உண்மைனா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன சொல்லி கேட்பானா. ஆபி அவன் ரெண்டு கை வச்சு அவன் காதோட சேர்த்து அடிச்சுட்டு, நான் சொன்னது உனக்கு கேட்கலையா, அவன் வாழ்க்கையை நீ வீணாக்கிட்டா சொல்லிட்டு காதோட சேர்த்து அடிச்சிருவான். அதே நேவிக்கார கத்திட்டு இருப்பான், ஒழுங்கா சாண்டு ஆயிடுலி, ஃபுல்லாக சுற்றி வரைச்சாச்சுன்னா தப்பே முடியாது சொல்லிட்டு இருப்பானா. இந்த பார்த்தீங்கன்னா கப்பலுக்குள்ள ரெண்டு பேரும் சண்டை கட்டிகிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அப்படியே பிளட் லாஸ்ட் ஆயிடுச்சு, இடமும் பத்திக்கிட்டு எரியுது. பட் உசுரை கொடுத்து ரெண்டு பேரும் சண்டை கட்டிட்டு இருப்பாங்க. அப்போ லீ சொல்லுவான், நீ என்ன ஹியூமனே இல்லைன்னு சொல்றியா, எல்லாருமே இங்கே அனிமல் தான், ஒரு தேடல் நோக்கி தான் போயிட்டு இருப்பான் சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு ஆபி சொல்லுவான், ஆமாம் நானும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அப்போ மணி தான் தேவை சொல்லி போயிட்டு இருந்தேன். நீ சொல்கிற மாதிரி ஒரு அனிமலாக நான் இருந்திருந்தேன்னா அப்பயோ ஜூன் கூட சேர்ந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், நிறைய காசு சம்பாதிச்சிருப்பேன். ஆனால் நம்ம எல்லாருமே மனுஷங்க தான், எது தப்பு எது ரைட்டுன்னு தெரிஞ்சு வாழணும். ஹியூமனாக ஒரு தப்பு கிடையாது. ஆபியோ மொத்த ஸ்ட்ரென்த்து கேதர் பண்ணிட்டு இதாண்டா உனக்கு ஃபைனல் ப்ளோ சொல்லிட்டு ஆபியோட ஃபர்ஸ்ட் டெக்னிக்கான ஓவர் ஹெட் பஞ்சை லீயோட ஃபேஸ்லேயே இறக்கிடுவான். கரெக்டான டைம் அப்போ கப்பல் வெடிச்சிரும். வியூவர்ஸ் எல்லாமே ஷாக்காயிடுவாங்க. இந்த பக்கம் ரேட்டை கோயினா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவான், ஆபி என்னாச்சுன்னு. கப்பல் வெடிச்சதில்ல லைஃப் ஸ்ட்ரீமெல்லாம் கட் ஆகிக்குமா. இந்த பொம்மைக்கெல்லாம் பாட்டமாக இருக்கும், ஐயோ ஆபிக்கு என்னாச்சுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பாளா. இந்த நேவி படம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இருப்பாங்க, தண்ணிக்குள்ள இருக்கவங்க எல்லாத்தையும். ஸோ அந்த கிம்மு டைவானுவங்க எல்லாத்தையும் காப்பாற்றி ஆபருக்கு கொண்டு வந்திருப்பாங்க நேவி ஃபோர்ஸு. டிடெக்டிவ்க்கு ஒன்றும் ஆயிக்காது, அவன் சோட தான் கன் ஷாட் வாங்கியிருப்பான். ஸோ அவனும் செத்துக்க மாட்டான். அப்போ ரீட்டே கோயிலுன்ட்டு ஆபி எங்கே சொல்லி கேட்பானா,
அப்போ ஜாக்சன்ட்டு ஆபி நீ வரலையா சொல்லி பார்த்துட்டு போனா, அப்போ ஆன் கோயில்ன்ட்டு சொல்லுவா. ஷிப்பு வெடிச்சிருச்சு, ஆபி ஷிப்புக்குள்ள தான் இருந்தா சொல்லுவானா. டைவன் கடுப்பாய் அப்படி என்ன சொல்ல ஒரு ஆபி செத்துட்டான் சொல்லையா சொல்லி கத்திட்டு இருப்பானா. எடிட்டர் கோயிலுக்கும் மூஞ்சே இருக்காது. ஜாக்சன்ட்டு அதுக்கு எடிட்டர் கோயில்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஆபிக்கு ஒண்ணுமே ஆகாது, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு, எப்படியா தப்பிச்சிருவான் அந்த பையன், நீ பைபிள் கோயில் சொல்லி ஆதரப்படுத்திட்டு இருப்பான். அந்த நேவி ஆஃபீஸர்லாம் திரும்ப வந்துருவாங்களா ஷிப்ல இருந்து. ஆபி கேங்கெல்லாம் போய் அங்கே நிற்குங்க. இன்னும் ஆபி கொண்டு வந்துட்டீங்களா சொல்லி கேட்பானா. அந்த நேவி ஆஃபீஸர் என்ன சொல்லுவானா, இல்லை நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம், அங்கே யாருமே உயிரோடு இல்லை, அவங்க பாடியை கூட கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டோம் எடிட்டர் கோயில் ஜாக்சன்ல அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணால் பூமி தான் கட்டுவாங்க. இப்போ வின்டர் மாதம் வந்திருக்கும். பூமின்ட்டு நினச்சி பார்த்துட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு. அன்றைக்கி லீக்கும் ஆபிக்கும் அந்த ஃபைட்டு முடிஞ்ச பிறகு அங்கே இருக்க எல்லா கேங்ஸ்டரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லீ சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்களா. அப்போ இந்த சிஎம் கேண்டிடேட்டையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. போய் நம்ம சியோல் பையிலையும் போட்டு ஜெயிலில் போட்டிருப்பாங்க அவன் செஞ்ச தப்புக்கு. பூமின்ட்டு அப்படின்னு நினச்சி பார்த்து போயிட்டு இருப்பானா. அப்போ டெலிபேர் போட்டவங்கன்ட்டு இருப்பான். அவன்ட்டு பூமிக்கு ஒரு லெட்டர் தருவானா. பூமி அவனை பார்க்கணும் ஒரு செகண்ட் ஆபி மாதிரியே இருக்கும், ஆனால் வேற ஒரு பர்சன். அந்த பர்சன்ட்டு பூமியை பார்த்து நீ உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா சொல்லி கேட்பானா. அது பூமின்ட்டு இல்லை சாய் நான் ஆல்ரெடி மேரிடு சொல்லிட்டு அங்கே நகர்ந்துருவா. பூமின்ட்டு நேராக ஆபியோட வீட்டுக்கு தான் போவானா. இல்லை பூமியும் ஆபியோட அம்மா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்போ பூமி கேட்பான், இந்த மாதிரி ஆபி பற்றி ஏதாவது நியூஸ் கிடைச்சது அம்மா சொல்லி கேட்பானா. அதுக்கு ஆபியோட அம்மான்ட்டு இன்னும் கிடைக்கலம்மா, ஆனால் எனக்கு தெரிஞ்ச என் பையன் கண்டிப்பாக சாக மாட்டேன், எப்படியோ தப்பிச்சிருப்பான் பாரு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அவங்க கண்ணிலேருந்து லைட்டாக கண்ணீரே வரும். பட் அவங்களாலே அவங்க ஃபீலிங்ஸ் எதுவும் மறைக்காமல் இருக்க முடியாதுல்ல. சரி பூமி அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ஆபியோட கம்பெனிக்கு தான் போவான். அது வின்டர் டைம்லாம் இல்லை கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டு ஜாலியாக கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பொம்மின்ட்டு அவங்க விளையாடலாம் தூரமாக பார்த்துட்டு அங்கேருந்து எதுவுமே பேசாமல் அப்படியே நகர்ந்துருவா. அப்போ ஜாக்சன்ட்டு பொம்மையை பார்த்து கேட்பான், நாங்கள் நார்மலாக இருக்கோம், ஆபி போன பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு நினச்சிட்டியா. அப்படி இல்லை பூமி, எங்களால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் ஆபி ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ஆனாலும் சகஜமாக இருக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் ஆபி அவ்வளோ மிஸ் பண்ணுறோன்னு எங்கள் வார்த்தையால் சொல்லவே முடியாது, உண்மையை சொன்னால் நாங்களே நடிச்சிட்டு தான் இருக்கோம் நார்மலாக இருக்க மாதிரி, நாளைக்கு நீ வருவில்ல பூமி சொல்லி கேட்பான். பூமி ரெகுலராக இப்படி தான் அவங்க அம்மாவையும் ஆபி கம்பெனியும் வந்து பார்த்துட்டு போயிடுவா போல் தெரியுது. டைவான் வானத்தை பார்த்து சொல்லிட்டு இருப்பான், கிறிஸ்மஸ் டைம் அப்போ கூட மழை பெஞ்சா நல்லாவா இருக்கு, எடிட்டர் கோயிலுன்ட்டு பொம்மை கொடை கொடுக்கலான்னு போவானா. அப்போ இந்த ஆண் கோயில் நிப்பாட்டிடுவா. இல்லை ஆண் கோயில் சொல்லுவா, கொஞ்சம் அவளை தனியாக விடு, பொறிக்க தனிமையை தான் தேவை சொல்லுவா. போயிட்டு பொம்மையை கட்டினா பொம்மையை அந்த மலையில் அழுதுகிட்டே போவா. அப்போ பொம்மை மண்டைக்கிட்டே யாரும் வந்துட்டு ஜாக்கெட் மாதிரி நிப்பாட்டுவாங்களா நினைக்கக்கூடாதுன்னு. பொம்மை யான் திரும்பி பார்த்தா நம்ம ஆபி தான் இருப்பான். நம்ம ஆபின்ட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுவானா. ஆபி கேங்கில் இருக்கவங்க எல்லாமே கத்திட்டு வருவாங்க ஆபி ஆபின்னு. ஆபியை போய் கம்பெனிக்குள்ளே அனுப்பி விட்டு கேட்பாங்க, ஆபி எப்படி தப்பிச்ச நீ அப்படி சொல்லி கேட்பாங்களா. அதுக்கு ஆபி சொல்லுவான், நான் மிகப்பெரிய வீரம்ப்பா, அந்த பேஸ்டில் நீ ஒன்றுமே பண்ணாது, அதுக்கெல்லாம் நான் சாவானா அப்படி சொல்லிட்டுப்பானா. அதுக்கு ஆண் கோயிலுன்ட்டு மூடிட்டு உண்மையை சொல்கிறேன், எப்படி தான் தப்பிச்சேன் சொல்லி கேட்பா. அதுக்கு ஆபின்ட்டு எனக்கே தெரியல, லக்கில் தான் தப்பிச்சேன் சொல்லுவானா. அதுக்கு ஆண் கோயில் கேட்பான், நீ தப்பிச்சுன்னா சரி லீ அப்படி சொல்லி கேட்பானா. அதுக்கு ஆபின்ட்டு அது எனக்கு தெரியல சொல்லுவான். இப்போ லீயை தான் கட்டுவாங்க. லீன்ட்டு நடுக்கடலில் சிங்க் ஆகிட்டு இருப்பானா. லீன்ட்டு டக்குன்னு எழுச்சிடுவான் மயக்கத்துலேருந்து. பார்ப்பான், ஐயோ நான் செத்துட்டு இருக்கேன், இங்கே நான் சாகக்கூடாது சொல்லிட்டான். ஜூன்ட்டு இப்படி சொல்கிற மாதிரி கேட்போம், அந்த அளவுக்கு நீ போகக்கூடாது, நீ இந்த பக்கம் தான் வரணும், தப்பான டைரக்ஷனில் போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணுவோம். போட்லேன்ட்டு லீ படுத்துக்கமே கட்டுவாங்களா. இப்போ லீ எந்திரிச்சு உட்காருவான். பார்த்தா ஆப்போசிட்டில் ஜூன் தான் நின்றுட்டு இருப்பான். இப்போன்ட்டு ஜூன் வந்துட்டு லீயை பார்த்து கேட்பான், சரி சொல்லுவோம் வாழ்க்கை பயணம் எப்படி போச்சு, ஒன்ன மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணணும்னு நினச்சியே, மீட் பண்ணியா அப்படின்னு கேட்பானா. அதுக்கு லீன்ட்டு இது கனவு தான் சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு ஜூன் சொல்லுவான், ஆன்சர் பண்ணுப்பா, என்னப்பா நீ கனவு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு லீ சொல்லுவான், இல்லை என் வாழ்க்கையில் ஃபுல்லாக அனிமல்ஸ் மட்டும் தான் மீட் பண்ணேன், வெறும் சீப் லெவல் லைஃப்ஸு காசுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அந்த மாதிரி பர்சன் தான் நான் மீட் பண்ணேன் அப்படி சொல்லுவானா. ஆனால் பாரு என் கடைசியில் என்ட்டு சீப் லெவல் அனிமல் தான் என்னையே தோக்கடிச்சு சொல்லிட்டு இருப்பான். அப்பன்ட்டு ஜூன் ரிப்ளை பண்ணுவான், நீ சொன்னது வந்து அப்படியே ஆப்போசிட் லீ, என் ஆபி உனக்கு சொன்னது புரியலையா, நீ மனுஷனே கிடையாது, அங்கே இருந்தே நீ மட்டும்தான் அனிமலு, வீதம் உனக்கு அப்படி சிரிப்பானா. சரி ஜூன்ட்டு சரி டைம் ஆச்சு போகலாமா சொல்லி கேட்பானா. அதுக்கு லீன்ட்டு எங்கேயா சொல்லி கேட்பான். ஆப்வியஸா நரகத்துக்கு தான். இல்லை லீனா செத்தவங்க எல்லாருமே லீயை பிடிச்சி நரகத்துக்கு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த இடத்துக்கு வரைக்கும் எத்தனை பேர்த்த கொன்னுக்கிறான், எத்தனை துரோகம் பண்ணிக்கிறான், அப்படியே சாகுமே நினச்சி பார்ப்பான். என் மேலே எந்த தப்பும் இல்லை, பட் இந்த இடத்துக்கு நான் தேவையில்லை ஆளுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ அப்படியே கண்ணை மூடி பார்த்தா லீயோட டெட் பாடி தான் காட்டுவாங்க. லீன்ட்டு அப்படியே தண்ணிக்குள்ளேயே முழுகி செத்துருப்பான். லீயோட கால் ஜூன் இழுத்தமா இவன் ஃபீல் ஆயிக்கும்ல, அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் கால்ன்ட்டு ஆங்கரோட கயிறு வந்து சுற்றி இருக்குமா, அதனால தான் அவன் இறந்துருப்பான். அவனுக்கு அந்த ஃபீல் வந்திருப்பான், யாரோ காலை பிடிச்சி இருக்க மாதிரி. இல்லை ஆபி கேங்கெல்லாம் இன்டிமேட் பண்ணியிருப்பாங்களா, இந்த மாதிரி லீயோட பாடி கிடச்சிச்சு சொல்லியிருப்பாங்களா. இவங்களாம் கன்ஃபார்ம் பண்ணுறக்கா நேர்லேயே வந்திருப்பாங்க.
இதில் ஆபியை தான் காட்டுவாங்க. சியோட எண்டை பார்த்து பேசிட்டு இருப்பான். நான் ஜூனுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி லீயை அழிச்சிட்டேன். பட் இந்த உலகத்தில் லீன்னு ஒருத்தன் மட்டும் கிடையாது, அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இனி இவனை மாதிரி இருக்கவங்க எல்லாத்தையும் அழிச்சதான் என்ன ஒரே கடமை சொல்லிட்டு இருப்பான். அப்படின்ட்டு டைவான் கேட்பான், ஆபி கிளம்பலாமா சொல்லி கேட்பானா. அதுக்கு ஆபின்ட்டு சரி போகலாம், அடுத்த வேலை என்னன்னு பார்ப்போம் சொல்லி நகருவாங்க. இருந்து ஒரு இடத்துல காட்டுவாங்க. அந்த இடத்துல எல்லாம் ட்ரக் பேக் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ ஒருத்தர் பறந்து போய் விடுவான். யான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆபி தான் அவனை போட்டு அடிச்சிருப்பான். ஆபின்ட்டு லீயை தோக்கடிச்சிட்டான். சின்ன சின்ன கேங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு இருப்பான் ஆபி. டேஸ் எல்லாம் அப்படியே பாஸ் ஆகும். இல்லை ஆபின்ட்டு ஒரு சின்ன வீட்டில் தான் குடியிருந்திருப்பான். அவன் சம்பாதிச்சு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டே ஆபி வாங்கியிருப்பான். ஆபின்ட்டு அவன் காலேஜோட ஃபைனல் இயர் வந்திருப்பானா. ஸோ கிராஜுவேஷன் டே வந்திருக்கும். அந்த டைம் இப்போ ஜாக்சன் செம்மையாக ட்ரெஸ் போட்டு வருவானா. அப்போ ஆபியப்பா சொல்லுவான், எல்லா பொண்ணுங்க என்ன பார்க்குற மாதிரி இருக்கு ஆபி சொல்லுவானா. அதுக்கு ஆபின்ட்டு அதை ஒன்றை பார்க்க வரல, பின்னாடி டைவானுக்கு பாரு அவனை பார்த்துக்கிறாங்க சொல்லுவாங்க. பார்த்தா டைவான்ட்டு ஒரு பொக்கே வாங்கி ஆபிக்கு தர வருவான். இந்த ஆபி கங்க்ராச்சுலேஷன் சொல்லி தருவான் கிராஜுவேஷன் டேக்கு. பார்த்தா அந்த இடத்துல ஆபியோட கேங்க எல்லாருமே இருப்பாங்க கிராஜுவேஷன் டேக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்களா. அந்த டைம் அப்போ பொம்மி வந்து கேட்பா, நான் ரொம்ப லேட்டாக வரல ஏஃப்லி கேட்பானா. பொம்மிக்கும் வந்துருப்பாங்க. இவங்க 2 பேர்த்து பார்த்தோன்னா ஆபின்ட்டு பறந்து போவானா. நம்ம பசங்க புலம்பிட்டு இருப்பாங்க, ஆபி காஜி குறையவே இல்லைடா அது சைடு இருப்பாங்க. இல்லை ஆபி பொம்மி ஒரு தனியாக பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிம்மும் டைவானும் பேசிட்டு இருப்பாங்க. டைவான் கேட்பான், நீ எப்போ ஃபாரின் போகிற சொல்லி கேட்பானா. அது கிம்முன்ட்டு இன்னைக்கு கிளம்பிடுவான் சொல்லிட்டு இருப்பான். ஆபியும் பொம்மியும் பேசுகிற பார்த்து ஏட்ட கோயில் லைட்டாக மூஞ்சி சுருங்கிட்டு இருக்குமா. லைட்டாக அந்த ஆங்கோயில் போய் மண்டையை கழுவிட்டு இருப்பா. இங்கே பாரு, இன்னைக்கு கடைசி நாள், நீ பேசாட்டி ஒன்றுமே நடக்காது, அவள் பிளான் வச்சுக்கிறேன் கேள்வி சொல்லிட்டு அவள் காதை போட்டு கடைசிட்டு இருப்பா. அந்த பிளானை கேட்டு எடிட்ட கோயில் லைட்டாக யோசிச்சுட்டு இருப்பாளா. அப்போ அந்த ஆண் கோயில் சொல்லுவாள், எப்போ மனசுக்குள்ளேயே வச்சுட்டா ஒன்றும் நடக்க போதில்லை, உன் ஃபீலிங்ஸ் ஓப்பன் பண்ணாட்டி ஒரு 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவேன், உங்க கேள்வி ஐடியா சூப்பர் ஐடியா சொல்லிட்டு அவளை போட்டு மண்டையை கிளவிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஆபியோட அம்மா வந்துடுவாங்களா. எல்லாம் ஆபியோட அம்மாட்ட பேசிட்டு இருப்பாங்க. இல்லை ஆபியோட அம்மான்ட்டு ஆபி எங்கே காணும் சொல்லி கேட்பானா. அது பொம்மின்ட்டு ஆபி வந்து இப்போதான் டீச்சர் கூப்பிட்டான்னு சொல்லி போய்க்கலாம், டீச்சர் மீட் பண்ணிட்டு வந்துருவாங்கம்மா சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா கூட. இப்போ ஆபின்ட்டு எயித்த கோயில் போயிட்டு கேட்பான், என்ன கோயில் டீச்சர் இருப்பாங்க சொன்னீங்க யாரையுமே காணும் சொல்லி கேட்பானா. இங்கே பாரு ஆபி, அவன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், பட் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, நான் பேச முடியல, அதுதான் நீ தனியாக கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிடுவாளா. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொம்மின்ட்டு ஆண் கோயில்கிட்ட கேட்பான், உண்மையை சொல்ல ஆண் கோயில் டீச்சர் கூப்பிடல, ஏட்ட கோயில் தனியாக ஆபிட்டு பேசணும் சொல்லி தானே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்பானா. அதுக்கு இந்த ஆண் கோயில் பிள்ளை சொல்லுவோம், பரவாயில்லையே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் தெரிஞ்சதுக்கு ஆபியை விட்டே சொல்லி கேட்பானா. அதுக்கு பொம்மி சொல்லுவா, எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரியும் ஏட்ட கோயிலுக்குன்ட்டு ஆபி மேலே ஒரு கண் இருக்குன்னு, ஏட்ட கோயிலுன்ட்டு ஆபிக்கு நல்ல ஃப்ரெண்டு, ஸோ அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நாமளும் எங்களால் நடிக்க முடியாது, எதாக இருந்தாலும் இன்னைக்கு முடிவு தெரிஞ்சாகணும் இல்லை, அதுவும் நான் ஏட்ட கோயில் மேலே கோபமெல்லாம் பட முடியாது, ஏன்னா அவன் என் தங்கச்சி மாதிரி எப்படி இருப்பாளா. இப்போ ஆபியும் ஏட்ட கோயில் தான் காட்டுவாங்க. ஏட்ட கோயில்ட்டு ஆபிட்ட சொல்லிட்டு இருப்பா, ஆபி இன்னைக்கு தான் உன்னோட கிளாஸோட கடைசி நாள், இன்னைக்கு கூட என் ஃபீலிங்ஸ் பற்றி சொல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக போயிடும், எனக்கு ஒரு மேலே ஒரு க்ரஷ் இருக்கு ஆபி, எனக்கு தெரியும் நீ பொம்மையை லவ் பண்ணுறேன்னு, பட் அதுக்காக என் ஃபீலிங்ஸ் வந்து சொல்லாட்டி அது எனக்கு தப்பாக போகும், கடைசிலேயே மனசை உறுத்திட்டே இருக்கும். ஸோ ஆபியை கையை பிடிச்சி கோயிலோட நெஞ்சுக்கிட்டே வச்சு சொல்லுவான், உனக்கு ஃபீல் ஆகுது ஆபி, உனக்கு கண்டாலே நெஞ்சில பயங்கரமாக துடிக்குது, நீ கிட்ட வந்தாலே உங்ககிட்ட என்ன பேச கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆபி சொல்லிட்டுப்பான். உண்மையை சொல்லு, ஒரு நாள் கூட இது மாதிரி பார்த்ததே கிடையாதா ஆபின்ட்டு அது சிரிச்சுட்டு ஏதோ ஒன்று சொல்ல வருவான். பட் அங்கேருந்து சீனை கட் பண்ணி ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் காட்டுவாங்க. டைம் ஸ்கிப் நடந்திருக்கும். நம்ம ஜாக்ஸ் என்ன ஆகிப்பான் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஆகிருப்பான். ஜாக்சன்ட்டு 3 வருஷம் கழிச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு மீட் பண்ண போகிறான். இப்போ கிளம்பிட்டு இருப்பானா, லைட்டாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயிடுவான். அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கல்யாணம் தான். நானும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்போ 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது இன்னைக்கு. அந்த இடத்துலேருந்து ஆண் கோயிலேருந்து மொய் பணத்தில் எண்ணிட்டு இருப்பாளா. கையில் நம்ம ஜாக்ஸ் வந்து கேட்பான், இதுக்கு இங்கே வந்து இப்போ பணத்தை எண்ணிட்டு இருக்க அப்படி கேட்பானா. அதுக்கு ஆண் கோயிலேருந்து, ஆமாம் வெறும் கயிறு கொடுத்து ஏமாற்றிட்டாங்கன்னா அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன், ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் நீ ஏதோ டேரக்டர் ஆகிட்டே ஆமாம் அப்படி கேட்பானா. அதுக்கு நம்ம ஜாக்சன்ட்டு, அதுக்கு என்ன அதான் டிவி ஃபஸ்ட்டே கிஃப்ட் பண்ணிட்டேன்ல சொல்லுவானா. அதுக்கு ஆண் கோயிலுன்ட்டேன், பரவாயில்ல டிவி கிஃப்ட் பண்ணிட்டியா அப்போ பிரச்சனை கிடையாது. அந்த டைம் அப்போ கைட்டு நம்ம சுமோ வீரன் யூனோ கார்த்தக்கெல்லாம் வருவாங்களா. 3 கட்சி உங்களை ரீயூனியன் ஆகிருப்பாங்க. அதுவும் நம்ம சுமோ வீரனை பார்த்து வச்சுக்கோங்க நல்லா முடிவு வளர்த்திருப்பான். நம்ம யூனோ பையன்ட்டு லாயர் படிச்சுட்டு இருப்பான். நம்ம சுமோக்காரன்ட்டு ஃபார்மிங் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பான். கரத்தாக்காரன் ஒரு கரத்தா அகாடமி பண்ணியிருப்பான். ஸோ பேட்ச்ல இருக்கவங்க எல்லாருமே நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. பட் நம்ம ஆண் கோயிலுன்ட்டு இப்போதான் காலேஜே படிச்சுட்டு இருப்பாளா. ஸோ அவன் மட்டும்தான் நீ செட்டில் ஆகாமல் இருப்பா. பட் இந்த பேட்ச்ல 3/4 பேர் செட்டில் ஆகிருப்பாங்க. அப்போ ஒரு குரல் கேட்கும், இன்னைக்காச்சும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி கேட்குமா. எல்லாம் திரும்பி யாரான்னு பார்த்தா நம்ம டைவான் தான்.
அவங்க அப்பா எடுத்து ரொம்ப லொல்லு பண்ணுறான், எல்லாத்தையும் சண்டைக்கு போகிறான் சொல்லி மிலிட்ரி கம்பி இருப்பான். தலைவன் மிலிட்ரிக்கு போயிட்டு பாருங்க அடையாளமே தெரியல, கட்டிங்கெல்லாம் சிறுசாக பண்ணி விட்டாங்க. ரவுடி பைய மாதிரி சுற்றி நம்ம பிடிச்சி மிலிட்ரிக்காரன் ஆக்கி விட்டான் அவனைனா. கடைசியாக தான் நம்ம ஆபியும் எதிர்க்க கோயில் வருவாங்களா, நசிக்கிற போய் ஆண் கோயிலை பார்க்கணும் சொல்லி ஓடிட்டு இருப்பாளா. அப்போ ஆபின்ட்டு நின்றுட்டு இருப்பான். ஏன் அப்படி வரலையான்னு கேட்டாங்க. இல்லை பொம்மி வரேன்னு சொன்னான், அதுக்காக வெயிட் பண்ண நீ போ அப்படின்னு சொல்லுவானா. இப்போதான் ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க அந்த டைம் அப்போ என்ன ஆச்சுன்னு. எடிட்டருக்கு ஒரு கேட்பாங்க, நீ அது மாதிரி பார்த்ததே இல்லையான்னு. அதுக்கு ஆபி சிரிச்சுட்டு சொல்லியிருப்பான், இல்லை கோயில் நான் அது வரையும் ஒரு பொண்ணை தான் அந்த மாதிரி பார்த்துப்பேன் ஒய்ஃப் மாதிரி, அது வந்துட்டு பொம்மியை மட்டும்தான், வேறு எந்த பொண்ணையும் நிலவில் இருந்தால் வந்ததே கிடையாது சொல்லுவானா. அப்படியா சரி சொல்லி வந்து கான்வர்சேஷன் முடிஞ்சுக்கும். இப்போ ப்ரெசென்ட்டை தான் காட்டுவாங்க. சரி நீ வெயிட் பண்ணி நான் போகிற சொல்லி போயிடுவாலாம். ரைட்டாக பொம்மி வந்துடுவான். பொம்மி விட்டு அவங்களுக்கு போய் லேட் ஆச்சுன்னு வேகமாக ஓடி கல்யாணத்துக்கு போய் பார்ப்பாங்க. கல்யாணம் ஸ்டார்ட் ஆயிருமா எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை கிம்மு மட்டும் வர முடியாமல் போயிருக்கும். அவனுக்கு போட்டு வீடியோ கால் பண்ணி காட்டுவான் ஆபி. ஃபாரின்ல ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்கும், அதாவது கல்யாணம் பொண்ணோட பொக்கையை தூக்கி வீசுமா, அது யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் மேரேஜ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரிட்டு ரூபின்ட்டு பொக்கையை தூக்கி வீசுமா, ரைட்டாக போய் பொம்மி கேட்ச் அடிச்சிடும். எல்லாருமே நக்கலாக ஆபி எப்போ சிரிப்பாங்க, ஆபி நெக்ஸ்ட் நீ தான் போல இல்லை இவங்க எல்லாம் சேர்ந்து குரூப் போட்டு வைப்பாங்களா. ஆபி கத்துவான், ஆபி கம்பெனி ஃபார் எவர் அப்படி சொல்லி கத்திட்டு இருப்பான். ஓகே கைஸ், இதோட வைலட் சாப்டர் என் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கொடுத்துக்குன்னு நினைக்கிறேன் இந்த மான்வா. ஓகே, இப்போ என்னோட ஒப்பீனியன் பற்றி இந்த மான்வா பற்றி சொல்கிறேன் கொஞ்சம். பட் நான் தனியாக வீடியோ போடலான்னு தான் அது இருந்தேன். பட் அது நியாயமாக இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோ பார்க்குறவங்க ஒரு 35 பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு டேரெக்டாக போய் சேர்ந்து சொல்லி தான் என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த கடைசி பாட்டிலேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். பேசிக்காக எனக்கு நருட்டோ ரொம்ப பிடிக்கும். யாராச்சும் கேட்டாங்கன்னா ஆனிமியோட மகாபாரதம் தான் நருட்டோன்னு நான் சொல்லுவேன். உண்மையை சொல்லணும்னா அந்த வைலட் மானுவா வந்து நான் ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணேன் நம்ம சேனலுக்கு. நான் ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சிருந்தது பாக்ஸர் மானுவா தான். பட் இதை படித்து முடிக்கும் போது எனக்கு நருட்டோட ஃபீல் லைட்டாக வந்துச்சு. அதான் அதை ரெஃபரன்ஸாக வச்சு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, நம்ம ஜூன் பையை சேர்த்துருப்பான் தெரியுமா, அது லைட்டாக எனக்கு இட்டாச்சி ஒரு டெத் மாதிரி சிமிலராக இருந்துச்சு. இல்லை ஒரு வில்லனோட பேக் ஸ்டோரியும் நாருட்டோட எப்படி அழகாக ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சியோட பேக் ஸ்டோரி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அது பேங்கையோட பேக் ஸ்டோரியும் பிரமாதமாக இருக்கும். எனக்கு வைலைட்டை வந்து 3 பேஸாக பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ் எதுனா எல்லா இன்ட்ரடக்ஷனும் பண்ணுது. செகண்ட் பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கைட்டாக அந்த ஜூன் செத்துருப்பான் தெரியுமா, அதான் அந்த செகண்ட் பேஸாக இருந்திருக்கும். செகண்ட் பேஸ் வரையும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும் வைலைட்டு. பட் தேர்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆகிட்டோன்னு எனக்கே லைட்டாக லேக் இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் போக போக அந்த பேக் ஸ்டோரியெல்லாம் வரும்போது சூப்பராக இருந்துச்சு அந்த தேர்ட் பேஸ். அதே மாதிரி நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சுருந்தா தெரிஞ்சிருக்கும், ஆபியோட ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு ஓவர் ஹெட் பஞ்சஸ், அதுவும் கடைசியில் ஃபைனலாக இருந்துச்சு லீ அடிப்பான் அந்த ஓவர் ஹெட் பஞ்சு. 2 பேனலுமே பார்க்க சிமிலராக இருக்கும். அதே மாதிரி ஜூனோட கேங் இருக்கும் தெரியுமா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டோரி அவ்வளோக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. ஒரு 2 பேர் தான் மெயினாக இருப்பாங்க, ஒன்று லீயும் ஒன்று ஜூன். அவங்களோட பேக் ஸ்டோரி தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்றவங்க எல்லாமே சும்மா காசுக்காக அவங்க கூட சேர்ந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இந்த சியோல் கேங் இருந்துச்சு தெரியுமா, அவங்களோட பேக் ஸ்டோரி எல்லாம் ஒன்றும் தரமாக இருந்திருக்கும். ஏன் அவங்களோட பேக் ஸ்டோரி வச்சு தனியாக ஒரு சீரீஸே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த சீரீஸில் எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்ட பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூனோட டெத் தான். அந்த நாய் டெத்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னே எனக்கு ஒரு வாரத்துக்கு சரியான்ட்டு வீடியோவே அப்டேட் பண்ண மைண்ட் செட்டே இல்லை, ஃபுல்லாக பிரேக் ஆகிடுச்சு. டிப்ரெஷன்லேயே இறக்கிட்டான் அவன் சொல்ல போனால். அதுவும் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சியோல் பைய தான். சியோல் பையோட பேக் ஸ்டோரி பார்த்துட்டு எடிட் பண்ணியெல்லாம் வந்துட்டு ஓவர் லுக் பண்ணுவேன் எப்போவுமே. ஓவர் லுக் பண்ணலாம் ஸோ ஒரு ரிவ்யூ எடுத்து பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா இது இப்படி இருக்குது. அன்றைக்கி வேணா கொஞ்சம் சோகமாக இருந்தேன்னா, ஆனால் வீடியோ ரொம்ப சோகமாக வந்துட்டு ஃபீல் பண்ணேன். பட் அந்த வீடியோட எண்ட்லேயே பீக்கான ஒரு மூமெண்ட் இருக்குமா, இந்த லீயும் ஆபியும் ஃபைட் பண்ணுறது. ஸோ அது லைட்டாக ஓவர் செட் பண்ணிடுச்சு. அதனால பரவாயில்ல, தனியாக பார்த்தோம்னா எனக்கே கொஞ்சம் சேடாக தான் இருந்திருக்கும் அந்த பாட்டு. வேறு ஆபியை மறக்க முடியுமா, ஆபியோட கேரக்டர் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் நல்லா டெவலப் ஆகிருக்கும். அது ஒரு டைம் அப்போ நமக்கு தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஓகே கைஸ், இதான் என்னோட தாட் இந்த சீரீஸில். இந்த மானுவா ஃபஸ்ட் டைம் நான் படிக்கும்போது எனக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சு. ஆனால் ஆக்ஷன் சென்டிமெண்ட் எல்லாமே பர்ஃபெக்ட் பேலன்ஸில் இருந்துச்சு, இந்த ஜூனோட டெத்தை தவிர. அதான் ரொம்ப சேடாக இருந்தது மூமெண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு உண்மை சொல்லணும்னா கைஸ், பெரிய மானுவா வந்து வியூஸே போகாமல் இருந்துச்சா, ஒரு ஆனிமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு வீடியோவோ 2 வீடியோ போட்டால் அதிகமாக க்ரோத் இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணுமே சேனலை மானுவாவை யாரும் பேசாமல் இருந்தாங்க, இது 1-2 சேனல் தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மானுவா நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி டைம் அப்போ நான் அதை விட்டுட்டு ஒரு ஆனிமே சேனல் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டோன்னா நல்லாவா இருக்கும். இப்போ மானுவா தான் கண்டினியூ பண்ணலான்னு எனக்கு ஐடியா இருக்குது. ஸோ மூஞ்சலுக்கும் உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம சேனல் ரொம்ப பயங்கரமாக க்ரோத்லாம் இல்லை, அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அப்படியே தான் இருக்குது. மூஞ்சலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நம்ம சேனலுக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முக்கியமாக ரேண்டம் பர்சனுக்குலாம் பண்ணிடாதீங்க, ஆனிமே லவர்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்.
என் கண்ணத்தையும் அவங்க பார்க்குறாங்க, எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சேனலோட செகண்ட் பேஜ்க்கு போகலாம். ஒரு வழியாக நம்ம சேனலில் வைரல் மான்வா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீ நெக்ஸ்ட் என்ன அப்லோட் பண்ணலாம், என்ன வீடியோ போடலான்னு நம்ம கம்யூனிட்டியில் உங்களுக்கு ஆப்ஷன் தரேன். இல்லை உங்கள் ஒப்பீனியன் என்னவோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு அதிக ஓட்டிங் வருதோ அதை நம்ம பண்ணிக்கலாம். வயலேட் போச்சுன்னு விட்டுட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் நம்ம சேனலை கை கொடுங்க. See you on another video. Until then, bye.